எமோ என்னடி? எமோ நேரமே போக மாட்டேங்கம்மா. நேரம் போறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுமா? வீட்டுல கூட மாட அன்னைக்கு மட்டும் வேலை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு நேரம் போகும். சும்மா தின்னுட்டு உறங்கினா எப்படி நேரம் போகும்? எமோ நான் உங்ககிட்ட நேரம் போகாம இருக்கிறதுக்கு விளக்கத்தை கேட்கல, நேரம் போக்குறதுக்கு வழியை தான் கேட்டேன். வழி கேட்டாலாம்? வழி உனக்கு ஒரு வழி சொல்லுங்க. நான் சொல்ல மாதிரி செஞ்சேன்னா உனக்கு நல்லா நேரம் போக பாத்துக்க. அப்படியாமா? இதைத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். சீக்கிரம் சொல்லுமா. நம்ம வீட்டுல இருந்தே தொடங்கு. நம்ம பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாத்தியா, எப்படியும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே நடந்து போய் பஸ் ஸ்டாண்ட போய் ஒரு 8 பார்த்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன்னு வச்சுக்க, நல்லா வாக்கிங் போன மாதிரியே இருக்கும். உனக்கு உடம்புல யாருன்னா கொழுப்பு எல்லாம் குறையும் பாத்துக்க. என்ன சரியா? ஆமாம்மா, நீ சொல்லது சரின்னு தான் படும் எனக்கு. சரி, இப்பவே நான் வாக்கிங் தொடங்கிறேன். என்னத்தே தனிக்காட்டு ராஜா மாதிரி தனியா உட்காந்துருக்கிறிய? நாத்து எங்க? அவளுக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்பியிருக்கேன் மருமலை. என்னது நாத்துக்கு வேலை கொடுத்தியெல்லாம்? ஆச்சரியமெல்லாம் இருக்கு. ஆமா மருமலை, என் மவுளுக்கு தின்னு உடம்பெல்லாம் கொழுப்பேறி போய் கிடக்கு. அதான் நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இன்னைக்குதான் தே அவளுக்கு உருப்படியா ஒரு வேலையை சொல்லி இருக்கிறியா? ஏமோ நாத்து, வாக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டியா? ஆமா அண்ணி, வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. எண்ணி, நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட நல்லது செய்யணும்னு சொல்லுவீல்ல, இன்னைக்கு நான் ஒரு நல்லது செஞ்சிருக்கேன். அப்படியே நாத்து, ரொம்ப சந்தோஷம். என்ன நல்லது மூளை பண்ணனா? ஏமோ நான் வாக்கிங் போகும்போது அங்க ஒரு அக்கா அவைய கையில இருந்து 1000 ரூபாயை எங்கேயோ கீழே போட்டுட்டு அழுது தேடிட்டே இருந்தாவ. அதான் அவியலுக்கு ஆறுதல் சொல்லி என் கையில இருந்து ஒரு 100 ரூபாயை அவியல்கிட்ட கொடுத்து இந்த ரூபாயை வச்சு டீ காப்பி ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏறி வீடு போய் சேருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் நாத்து. இன்னைக்குதான் நீ என் நாத்துங்கிறத நிரூபிச்சிருக்கா. தேங்க்ஸ் அண்ணி. ஆமா முளை, நீ வாக்கிங் போகும்போது கையில ரூபா ஒண்ணு கொண்டு போலியா? எப்படி உனக்கு 100 ரூபா கிடைச்சி? அதுவாமா, நான் வாக்கிங் போகும்போது ஒரு 1000 ரூபாய் கீழே கிடந்து கிடச்சி. அந்த 1000 ரூபாயில தான் 100 ரூபாயை அவியல்கிட்ட கொடுத்துட்டு வரேன்.